தமிழகத்தில் உள்ள மலை பிரதேசங்களில் ஏற்காடு முக்கிய இடம் பிடிக்கிறது. ஊட்டி, கொடைக்கானலுக்கு இணையான சீதோஷ்ண நிலை கொண்டுள்ள ஏற்காட்டில் தற்போது குளுகுளு சீசன் தொடங்கியுள்ளது. பருவமழை காலம் என்பதால் உறைய வைக்கும் அளவுக்கு ஏற்காட்டில் அடர்ந்த பனிமூட்டமும் காணப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு வருவது வழக்கம். ஏற்காட்டில் இப்போ ஒரு 5-6 இடத்துல இந்த மாதிரி தண்ணி நீர்வீழ்ச்சி இருக்கு. இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா இதாக இருக்கு. நிற்கிறதுக்கு வசதியாக, குளிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கு. குழந்தைங்களுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. குற்றாலம், இந்த மாதிரி இது ஒகேனக்கல், இந்த மாதிரி ஃபால்ஸ் போகிறதுக்கு இங்கே வந்து நல்லா கொஞ்சம் இதாக இருக்கு. இந்த டைமில் மழை சீசன் டைமில் இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதுக்கு நல்லா இதாக இருக்கு, என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு ஏற்காடு வர்றது. அதாவது மற்ற சீசனில் வந்து இந்த மாதிரி ஃபால்ஸ் வர்றதில்ல. இப்போ ரெயின் சீசனில் இந்த மாதிரி வரும்போது நல்ல குடும்பத்தோட என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இதாக இருக்கும். தற்போது மழைக்காலம் என்பதால் கோடை காலத்தில் உள்ள குளிரை காட்டிலும் 2 மடங்கு குளிர் தற்போது அங்கு நிலவுகிறது. அது மட்டுமல்லாமல் மழைக்காலங்களில் மட்டுமே உருவாகும் அருவிகள் சுற்றுலா பயணிகளை மேலும் கவர்ந்தெழுக்கிறது. மலைப்பகுதிகளிலிருந்து உருவாகும் நீரோடைகள் மலைப்பாதையின் பல்வேறு இடங்களில் அருவியாக கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளை மேலும் குதூகலமாக்குகிறது. இந்த அருவிகளை கண்டுகளிப்பதற்கும் அருவிகளில் குளிப்பதற்கும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் தற்போது ஏற்காட்டிற்கு வந்து செல்கின்றனர். அவர்கள் அருவிகளுக்கு அருகில் நின்று கொண்டு புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியில் திளைக்கின்றனர். கடந்த சில நாட்களாக கனமழை பெய்ததால் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு புதிய அருவிகள் ஏராளமாக உருவாகியுள்ளன. சேலத்தில் இப்போ ஏற்காடு கிட்ட வந்து இப்போ புதுசாக வந்து குளிர்கால விழான்னு இப்போ ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. கோடை விழா மாதிரி இதுவும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதான் இது வந்து இன்னும் கோடை விழாவில் பார்க்கறத விட இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு ஃபாரின் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் பார்க்கலாம், இன்டர்நெட்லாம் கூட அங்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வந்து ஒரு ஹனிமூன் கப்புள்ஸ்க்கு வந்து ஒரு கரெக்டான டைம் இந்த ஏரியாவுக்குலாம் வர்றதுக்கு. இந்த குளிர்கால விழா கண்டிப்பாக அவங்க அட்டன் பண்ணோம். ரொம்ப நல்ல கிளைமேட், எக்ஸலண்டான லொகேஷன்ஸ், கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. ஏற்காட்டை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் அருவிகளை கண்டுகளிக்க ஊட்டி, கொடைக்கானல், கொல்லிமலை போன்ற இடங்களுக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற நிலையில் தற்போது ஏற்காடு மலைப்பாதையில் உருவாகியிருக்கும் புதிய அருவிகள் அவர்களின் ஏக்கத்தை தீர்த்துள்ளது. அருவிகளில் குளிப்பதற்கு போதுமான பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே இந்த சீதோஷ்ண நிலையை கருத்தில் கொண்டு ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க கோடை விழா போன்று குளிர்கால விழா நடத்த மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டு வருகிறது. சத்தியம் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து மதியழகன்.